நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1206வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீர்காழி பதியில் பக்கத்தில் இருக்கிற இந்த திருவிக்கிரம் அவதாரத்துக்கு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து விஷ்ணு பற்றி பேச மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. என்னுடைய ரொம்ப மனசு தொட்டது வந்து ஈஸ்வர பக்தி தான். ஈஸ்வரன் அம்பாள். அதில் இப்போ அம்பாளும் பெருமாளும் ஒன்று தான். தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. போகினி அவதாரம் கூட பெருமாளையே அது எடுக்கிறாருன்னா அம்பாளாக எடுக்கிறார். கோவிலில் சிவன் கோவிலில் கூட வலது ஈஸ்வரனுடைய கருவறையில் வலப்பக்கத்தில் இருந்து தான் நம்ம தரிசனம் பண்ணோம். நம்மளையெல்லாம் இதில் இடது பக்கம் போனோன்னா அது பார்வதியோட இடம். அது வி ஆர் நாட் சப்போஸ் ஸ்டாண்ட் ஈவன். நல்லா புரிஞ்சுக்கணும். சிவன் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணும்போது கட்டி விட்டுருக்கா இல்லையா, ஈஸ்வரனுடைய வலது பாகத்தில் நின்று தான் தரிசனம் பண்ணணும். நம்ம இடம் பார்க்கும்போது இடது மாமனா சொல்லுவார், பெண்ணுக்கு இடம் குடையல்வார். அதாவது கல்யாண இதெல்லாம் பார்த்தா சில அக்ஷர ஆசீர்வாதம் பண்ணும்போது தான் இந்த சைடு நிற்க சொல்லுவாள். மிச்ச நேரத்தில் அவரோட பிளேஸ் வந்து ரைட் சைடு தான், லெஃப்ட் சைடு அலோவ் பண்ண மாட்டான். ஏன்னா பார்வதிக்கு மட்டும்தான் அந்த பிளேஸு, வேறு யாருக்கும் கிடையாது. கமெண்ட் திஸ். இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, திருமங்கையாழ்வார் திருஞான சம்பந்தர். ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலமே வந்து 16 வயசாக இருந்தார். நல்லூர் பெருமணம் நடக்கிறது பெருசாக. நல்லூர்ன்ற ஊரில் கல்யாணம் நடக்குது ஞானசம்பந்தருக்கு. கல்யாணத்துக்கு சாயந்தரமே அவர் மனைவி அவர் எல்லாம் சுற்றாறு புடைச்சோட கோவில் போகும்போது உள்ளே பார்த்தா பெரிய ஜோதியை எழுப்புறது சிவன் சன்னதியில். இப்பயே நடக்குது அந்த ஊரில். கிலோவாக கற்பூரத்தை உள்ளே எழுதி வச்சு இந்த கருங்கல் சுவர்லேருந்து வெளியில் வந்து புகை வருமா, அவ்வளோ கற்பூரம் ஏற்றுவா உள்ள. ஆனால் அந்த காலத்தில் பரமேஸ்வர ஜோதி பழம்பா தோன்றி கூப்பிட்றாரு உள்ள. அப்படியே உள்ள போயிடுறார். யார் அந்த நேரத்துக்கு போனாலும் எல்லோரும் நேர கைலாசம் தான் இது மாதிரி சொல்லப்படுறது. இந்த திருஞான சம்பந்தத்தை பற்றி சொல்லும்போது அவர் வாழ்ந்த காலம் 16 வயசு தான். கல்யாணத்தை அன்றைக்கே உள்ளே போயிட்டார் அவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சுந்தரர் வாழ்ந்த காலம் 18 வயசு தான். பெரிய கைலாசிலே வந்தவன் வேலை முடிஞ்சோன்னு போயிட்டா வாழலாம். இந்த மாதிரி சங்கரர் வாழ்ந்து 32 வருஷம். ஸோ 16, 18, 32. இங்கே கம்மிங் டு த சப்ஜெக்டு. அந்த சீர்காழியில் திருஞான சம்பந்தர் மடம்லாம் இருக்குது, அந்த காலத்தில் இருந்தது. அந்த ஊருக்கு பேர் வர்றார். யார்? திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு சிற்றரசனாக இருந்து குமுதவல்லியை தன்னோட மனைவியினுடைய விருப்பத்துக்கு கிடங்க அப்படியே வைஷ்ணவத்தை தழுவி எல்லாத்தையும் சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று சாப்பாடு போட்டு ஓட்டாண்டி ஆயிடுறார். அப்படியே அப்புறம் ஒன்றுமே இல்லாத போது வெளிப்பறி கொள்ளைக்காரனாக மாறுறாரு. இதுக்கெல்லாம் போகும்போது தாம்பரம் போகும்போது இந்த வழியாக இந்த மதுரை வாயில் வழியாக போகும்போது பார்த்தா அங்கே திருநீர்மலைன்னு ஒரு இடம் வரும். அந்த கோவிலில் வந்து 6 மாதம் தங்கியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அப்போ அவர் வந்த நேரத்தில் ஒரே வெள்ளக்காடாகிடுச்சு மெட்ராஸு. அந்த மலையே மூழ்கிடுத்தான். மேலே கோவிலேருந்து கீழே இருக்க முடியல. கீழே இருக்க கோவிலில் இந்த நீர்மண்ட பெருமாள் அதெல்லாம் இருக்குது, கீழே இருக்குது. அதெல்லாம் டோட்டலி சம்பரிச்சுட்டு வாட்டர். ஸோ திருமங்கை ஆழ்வார் அந்த கோவிலுக்கு வந்திருக்காரு சொல்லப்படுறது. அந்த திருநெல்வேலி கோவில் கிராஸ் ஆகும் போதெல்லாம் நினச்சி பார்த்தேன் நான். இங்கே கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட். அவர் வந்து இந்த திருவிக்கிரம் அவதாரம் இருந்த அந்த கோவிலுக்கு வரார். அப்போ திருஞான சம்பந்தருடைய மடம்லாம் இருக்குது. அவளுக்கு சண்டை வருமா பயப்படுறா. ஞானசம்பந்தர் அப்படிலாம் சொல்ல, சண்டையெல்லாம் அவருக்கு மரியாதையெல்லாம் பண்ணுறார். இவருக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு தான் வச்சிருந்த தங்க வேலை பரிசளிக்கிறார். அவருக்கு காலில் காப்பு போடுறார். சில டிபேட்டில் வின் பண்ணுறான்றா இது. ஆனால் இவர் கொடுத்த கிஃப்ட் அது. 1000 வருஷத்துக்கு பிற்பட்டு திருஞான சம்பந்தரால் திருமங்கை ஆழ்வார் மாரில் சாத்தி வச்சிருப்பார் ஒரு ஈட்டியாட்டம். தட் ஹஸ் பீன் கிவன் பை திருஞான சம்பந்தர். சைவ வைஷ்ணவ அபேதத்தை காமிக்கிறது.
ஸோ அந்த சீர்காழி பதியில் தோணியப்பர் ஆலயம் இருக்குது, திருநிலையாகி அம்பாள் இருக்கா. அது தவிர தாடாளன்னு ஒரு கோவில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஒரு பாட்டி இருந்தா அந்த ஊரில். அவள் வந்து தவிட்டுப்பானை ஓலையில் வச்சுருந்தாலாம் அந்த விக்கிரகத்தை. மூல விக்கிரகத்தை வச்ச முடியாது, உற்சவத்தை வச்சுட்டு பார்ப்பாங்க. இப்போ திருமங்கை ஆழ்வார் வந்து அதை கேட்டு வாங்கி திருப்பி பிரதிஷ்டை பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த கதை போகிறது. லெட் அஸ் கோ த்ரூ இந்த கதை பார்க்கலாம். மாசி மாத 2ஆம் சனியான என்று உலக புகழ்பெற்ற திருமாலின் 108 வைணவ தேத்தங்களில் ஒன்றான சோழநாடு திருப்பதி ஒன்றானதும் திருமங்கை ஆழ்வார் திருஞான முதல் மேல் பெற்ற தலமாகவும் ரோமேச மகரிஷிக்கு திருவிக்கிரம அவதார காட்சி அளித்த தலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சீர்காழி என்ற திருக்காளீஸ்வரம் விண்ணகரம் அந்த கோவில் சீர்காழி விண்ணகரம், அது வந்து திருவிக்கிரம அவதார கோவில் காமிக்கிறது. இது சொல்லும்போது ரோம மகரிஷி பற்றி காமிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு. நான் எப்பயுமே ரோம மகரிஷியை என்னுடைய ஆதி குருநாதராக வச்சுருக்கேன். அவர் தான் என் வாழ்க்கையை மாற்றினவர். ரோமரிஷி ஸோ ரோமேச மகரிஷிக்கு திருவிக்கிரம அவதார காட்சிகள் தலமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சீர்காழி என்ற திருக்காளீஸ்வரம விண்ணகரம் திருவிக்கிரம நாராயணர் என்ற தாடாளன் லோகநாயகி தாயார் திவ்யதேச திருக்கோயிலில் வரலாற்றை புகைப்படம் காணலாம். திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 28வது திவ்ய தேசம் இந்த கோவில். ரோம முனிவர் தவமிருந்து பெருமாளின் திருவிக்கிரம அவதாரத்தை பார்க்கணும் பண்ணும்போது அவருக்கு காட்சி அளிக்காரு வருது. இதில் என்ன வேரியேஷன்னா, இங்கே இடக்கால தூக்கிற மாதிரி காமிச்சிருப்பான் இந்த படத்தில். இது திருக்கோவிலூரில் போனால் வலக்கால தூக்கிட்டு இருக்கும், வலது கால தூக்கிற மாதிரி தான் திருக்கோவிலூரில் இருக்கும். இங்கே வந்து இடது காலம் இருக்கு. சேத்த காலம் கூட இருக்கட்டும், நம்மளை பற்றி அவர் காலை பிடிச்சிக்கணும் நம்ம. ரோமேச முடிவெடுத்தவமிருந்து பெருமாளின் திருவிக்கிரம அவதார காட்சியை கண்ட திருத்தலம் மூலவர் திருவிக்கிரமாக இடது காலை தலைக்கு மேல் தூக்கியபடியும் வலது கையை தானம் பெற்ற கோலத்திலும் இடக்கையே அடுத்தடி எங்கே ஒரு விரலை கேட்கிறார். யார மகாபலிய அந்த மாதிரி காமிச்சிருக்கார். பெருமாள் தன் மார்பில் மகாலட்சுமி தாங்கியிருப்பது போல் தாயார் லோகநாயகி திருவிக்கிரம பதக்கமாக தன் மார்பில் தாங்கியிருப்பது தலத்தின் பெருச்சிறப்பு. திருவிக்கிரம கோலத்தில் பெருமாள் ஒரு பாதத்தை உயர்த்தூக்கிய போது பாதம் நோகுமே என்று அவரை பதக்கமாக தாயார் தாங்குவதாக மரபு. இந்த திருத்தல தாயார் தரிசனக்கான பெண்கள் கடவுளிடம் ரொம்ப ஆசையா அன்பா இருப்பாளாம். ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இந்த தலத்தை மங்களாசாதனம் செய்துள்ளனர். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் நான்முகன் நான்மிகை தருக்கை இருக்கு வாய்மை நல்முக ஸ்ரீ ரோமேசனால் நவிற்று நக்கன் முன்முகுமார் தலையோற்றூன் ஒழித்த எந்தை ஒளிர்மலச் சேவடி அணைவீர் உள்சேயோட சூலமுகமாய் வளை அளவாய் உகுந்த முத்தை தோல் குறுக்கு சிறை என்னச் சூழ்ந்து இயங்க எங்கும் தேன்முகமார் கமலவயல் செயல்பாய காழி ஸ்ரீராம விண்ணகரமே சேர்மீன் நீரே என்று சொல்கிறார். மூலவர் திருவிக்கிரம பெருமாள் திருவிக்கிரம நாராயணன் இன்று திருக்கோலம் திருக்காளீஸ்வரா விண்ணகரம் தாடாளன் உற்சவன் தாடாளன் பெற தாயார் லோகநாயகி தலவிருஷம் பலா தீர்த்தம் சங்கு சக்கர தீர்த்தம் புராண பெயர் காழி ஸ்ரீராம விண்ணகரம் பாடலி கவனம் விமானம் புஷ்கலாவர்த்த விமானம். இங்கே வந்து இந்த அஷ்டவக்கர முனிவருக்கு காட்சி அளிச்சிருக்கார். படைக்க கடவுளான பிரம்மா பல யோகங்கள் வாழும்படி சாகாபரம் பெற்றிருந்தார். இதனால் மரத்த கர்வம் உண்டாயிடுது. அந்த கர்வத்தை போக்க ரோம மகரிஷி என்ன சொல்கிறார், உங்கள் உடம்புலேருந்து ஒரு ரோமம் விழுந்தால்
ஒரு பிரம்மாவோட ஆயுள் முடியும் சொல்லிருக்கேன். 7.5 கோடி பிரம்மா வந்து பிறந்து அவள் ஆட்சி செய்ய வர வரைக்கும் இவர் உசுரோட இருப்பார்னு வருது. ஒரு பிரம்மாவோட ஆயுள் சதுயுகம். 7.5 கோடி பிரம்மாவோட ஆயுள் வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இருப்பார் பூமியில். அப்படி வரம் வாங்கிறார். பெருமாள் இந்த மாதிரி வரம் கொடுத்துருக்காரு அவருக்கு. இங்கே வந்து தனது பணியை அவர் சரியாக செய்யவில்லை பிரம்மா. அவரது கர்ப்பத்தை அடக்க எண்ணம் கொண்ட மகாவிஷ்ணு இதனிடையே மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனை காலை தூக்கி மூவுலகத்தையும் வளர்ந்து காட்டி கோலத்தை காண வேண்டும் என்று ரோமேச மகரிஷிக்கு ஆசை எழுந்தது. அவருக்கு அதுக்கு தவம் பண்ணி இருக்கும்போது அந்த ரூபத்தை காமிச்சு மகாவிஷ்ணு தன் இடக்காலை தூக்கி திருவிக்கிரம அவதாரத்தை காட்டி எழுதினார். பின் அவர் ரோமேஸ்வரிடம் என் ஏகாந்த நிலையை தரிசித்த நீங்கள் பெறுவதற்கு பல அரிய பெயர்களை பெற்று சிறப்பான நிலையை பெறுவீர்கள். மேலும் பிரம்மனை விட கூடுதலான ஆயுட்காலம் பெற்று வாழ்வீர். உமது உடலில் இருக்கும் ஒரு முடி விழுந்தால் ஒரு பிரம்மாவின் ஆயுட்காலத்தில் 1 வருடம் முடியும். இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அதில் என்று கூறி இந்த தலத்தில் திருவிக்கிரமாக எழுந்தருளினார். மகாவிஷ்ணு சூட்சமாக தன் ஆயுளை குறைத்தியது பிரம்மா தன் கர்ப்பம் நீங்கி நார்மலைஸ்வரர் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுல இந்த சுவாமி சொல்லும்போது மூலவர் தான். இது இன்னொரு ஃபோட்டோ. இந்த கோவில் கோபுரம் அது. இது வந்து திருக்கோவிலூரில் இருக்கிற அதே திருவிக்கிரம அவதாரம். இங்கே பாருங்க, வலக்காலத்துக்கு இருப்பார் அது. ஸோ இது ஒருத்தரை ஃபார்வர்ட் பண்ணா எனக்கு. ஸோ அது பட்டுட்டு அதை டிலே பண்ணாமல் வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணணுன்னு பண்ணுறேன் நினைக்கிறேன். எனக்கு அது மாதிரி சிவ விஷ்ணு அபேதெல்லாம் பேதம் பார்க்க மாட்டான்னு போத்தார் ஈக்குவல் தான். பட் தனியாக இந்த எங்கள் அம்மாக்கெல்லாம் விஷ்ணு பக்தி ஜாஸ்தி சிவபக்தியை விட. ஏன்னா சிவபக்தி ஜாஸ்தி, வேறு ஒன்றும் இல்லை. பட் இது மட்டும் அது வசதியெல்லாம் பேசவே கூடாது. நம்ம அது பாவத்தில் போய் முடியும். ஸோ 2 கண்கள் சூரியன் அப்படின்னு இப்போ அம்பாவை சொல்கிறோம் இல்லையா. இப்போ சூரியன் சந்திரன், சூரியன் வந்து வலக்கண், சந்திரன் வந்து இடக்கண், நெற்றிக்கண் பரமேஸ்வரன் அது அக்னியை குறிக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்க்கு இது 2மே ஒன்று தான் நமக்கு. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது சீர்காழி சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில் அடுத்தடுத்து வந்துடும். 3 கவரேஜ் பண்ணணும் நம்ம. சீர்காழி எடுத்து பார்த்து சுற்றி சில கோவில்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்தில் ஒரு சில கோவில்கள் இருக்குது பார்க்கலாம். சிதம்பரத்தை சுற்றி இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து ஒரு டைரியில் எழுதி போகும்போதெல்லாம் யூ ஷுட் மேக் எ நோட் இந்த டைரி. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே காக்கா நினச்சிவான் குயிக்காக முடிக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை சார் இங்கே தான் இருக்குது, இதாக இருக்குது, அதெல்லாம் தூரம் அப்படின்ட்டுவான். ஸோ நம்ம தான் ஸ்டடி போகிறதுக்கு முன்னாடி வி ஷுட் ஸ்டடி. அந்த காலத்து ட்ராஃபிக்கில் வேலை பார்க்கும்போது ஒரு ஊரில் போய் லக்னோ பாட்னாலாம் போய் இறங்குவேன். ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டேன். அங்கே வந்து முதல்ல கேட்கல லாட்சிக்காரன் பக்கத்தில் என்ன கோவிலுக்குன்னு கேட்பாங்க. ஸோ அடுத்த நாள் காத்தால ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு நான் போயிடுவேன். ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் அது. இந்த மாதிரி ஒரு கோவிலுக்காகவே போகிறவ வி ஷுட் கலெக்ட் த டீட்டெயில் அண்ட் கோ. அப்புறம் நம்ம அதை கவர் பண்ண முடியலே வருத்தப்பட வேண்டாம். ஸோ இதோட நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.